எந்த ஒரு முன்னறிவிப்பும் இன்றி ஆவின் பால் பாக்கெட்டின் விலை உயர்த்தப்பட்டிருக்கிறது. தற்போது நம்மோடு தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் நலச்சங்க நிறுவன தலைவர் பொன்னுசாமி நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் பொன்னுசாமி. வணக்கம் சார். பொதுமக்கள் அன்றாடம் உபயோகப்படுத்தக்கூடிய இந்த ஆவின் பாலின் விலையை தற்போது இந்த அரசு திடீரென்று எந்த ஒரு முன்னறிவிப்பும் இன்றி உயர்த்தி இருக்கிறது. குறிப்பாக இந்த பச்சை வண்ண பால் பாக்கெட்டின் விலை 1 லிட்டர் 11 ரூபாய் 55 அளவிற்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது. இது குறித்தான உங்கள் கருத்து? திமுக என்றைக்கு ஆட்சிக்கு வந்தாங்களோ அன்றையிலிருந்தே ஆவின் பால் விற்பனை விலையை மறைமுகமா உயர்த்துறது, கொழுப்பு சத்தை குறைத்து மக்களை வஞ்சிக்கிறதுன்ற செயலை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா கடந்த 2024 இந்த ஆவினுடைய பச்சை பாக்கெட்டை படிப்படியா விற்பனையை சுருக்கி முகவர்களுக்கான விநியோகத்தை ரொம்ப நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த நேரத்தில் 2025 பிப்ரவரியில கோயம்புத்தூர்ல என்ன பண்ணாங்க, முதல்ல ஆவின் பச்சை பாக்கெட்ல 4.5% கொழுப்பு சத்தை 3% குறைச்சி பசும்பால் என்கின்ற பெயர்ல ஒரு புதிய வகை மோசடியை அரங்கேற்றினாங்க. இது மக்கள் திட்டமிட்டு வஞ்சிக்கக்கூடிய செயல்னு எங்கள் தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் சங்கம் கடும் கண்டனத்தை தெரிவித்து எதிர்ப்பு தெரிவித்ததுக்கு அடுத்து எதிர்கட்சிகளும் தொடர்ந்து குரல் கொடுத்தன. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அந்த பசும்பால் என்கின்ற பெயரை மாத்திட்டு டிலைட்னு ஒரு பாலை பாக்கெட்ல ப்ளூ கலர் பாலை கொண்டு வந்தாங்க. ஆனா இதே பச்சை கலர் கிரீன் ஸ்டாண்டர்டைஸ் மில்கோட ரேட்டுக்கு அந்த விலையும் இருந்தது. 3% கொழுப்பு சத்துள்ள பாலுக்கு 4% கொழுப்பு சத்துக்கான பச்சை பாக்கெட்டுக்கான விலையை வாங்கிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில சென்னையில மட்டும் பச்சை பாக்கெட்டு கொஞ்சம் விற்பனை இல்லாம இருந்துகிட்டு இருந்தது. கொஞ்சமா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சில மாவட்டங்களில் ஒரு 10-15 விழுக்காடு மட்டும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க பச்சை பாக்கெட்டு. இப்ப அதற்கும் வேட்டு வைக்கக்கூடிய வகையில தஞ்சாவூர்ல தஞ்சை ஒன்றியத்துல 4% கொழுப்பு சத்துள்ள கிரீன் மேஜிக் பாக்கெட்ல கிரீன் மேஜிக் பிளஸ் அப்படின்னு சொல்லி அந்த பிளஸ் மட்டும் சேர்த்துட்டு அதுல இந்த 50 மில்லி அளவையும் குறைச்சி பாக்கெட்டுக்கு 3 ரூபா விலையை நேரடியா உயர்த்தியிருக்காங்க. இது கணக்கு பார்த்தா லிட்டருக்கு 11 ரூபா 50 காசுக்கு மேல இந்த விலை உயர்வு வருது. திராவிட மாடல் அரசு மக்களுக்கான அரசுன்னு சொல்லிட்டு மக்களை சுரண்டக்கூடிய, மக்களை வஞ்சிக்கக்கூடிய செயலை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கு இந்த திமுக அரசு. பால் உற்பத்தியாளர்களுக்கான கொள்முதல் விலையை நேரடியாக உயர்த்தி கொடுத்து விற்பனை விலையை உயர்த்தி இருந்தால் இதை வரவேற்றிருக்கலாம். ஆனா அதிகாரிகள் ஊழல் செய்வதற்காகவும் அமைச்சர்கள் ஊழல் செய்வதற்காகவும் வசதியாக இது போன்ற மக்களை ஏமாற்றக்கூடிய, மக்கள் மீது விற்பனை விலையை மறைமுகமாக திணிக்கக்கூடிய செயலை திமுக அரசும் ஆவின் நிர்வாகமும் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது, வன்மையாக கண்டிக்கத்தக்க செயலாகும். இந்த கிரீன் மேஜிக் பிளஸ் என்கின்ற புதிய ஒரு பாக்கெட்டை கொண்டு பழைய பாக்கெட்டை விற்பனை நிப்பாட்டிட்டு பண்றது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. பால் உற்பத்தியாளர்களுக்கான நியாயமான விலை உயர்வை உயர்த்தி கொடுத்து விட்டு அதன் பிறகு வேண்டுமானால் விற்பனை விலையை அதற்கேற்ற வகையில உயர்த்தலாமே தவிர இப்படி பண்றது நிச்சயமாக ஏமாற்றக்கூடிய செயல். இதே தனியார் செய்தால் அரசு கடுமையாக நடவடிக்கை எடுக்கும். ஆனா ஒரு அரசு கூட்டுறவு பால் நிறுவனமே இது போன்று செய்வதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. இணைப்பில் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி பொன்னுசாமி. நன்றி.